மாற்றம் வேணும்னு கேட்ட நம்ம எல்லாருக்கும் அண்ணன் ஒரு பெரிய மாற்றத்த ஒண்ணு குடுத்திருக்காரு. என்னன்னா, அரசு ஆலோசகரா எந்த ஒரு அடிப்படை தகுதியும் இல்லாத ஒரு ஜோசியக்காரன கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு இருக்காரு. இது என்ன மாற்றம்னு நமக்கு புரியல. தன்னுடைய கொள்கை தலைவரா ஒரு சைடு பெரியாரையும், ஒரு சைடு அம்பேத்கரையும் முன்னிறுத்தி அரசியல் பண்ணக்கூடிய நம்ம அண்ணன் விஜய் அவர்கள், இப்படி ஒரு தற்குறித்தனமான ஒரு செயல்பாடுல ஈடுபட்டு இருக்கிறது கண்டனத்துக்குரியது. கொஞ்சம் கூட பகுத்தறிவுனா என்னன்னு தெரியாம, சுய அறிவுங்கிறது கொஞ்சம் கூட இல்லாம, ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்த அவரு கையில எடுத்திருக்காரு. இதுக்கு முட்டு குடுக்குறதுக்கும் இங்க இருக்கக்கூடிய இந்த தற்குறிங்க வந்து நம்மள கடிச்சு வைப்பானுங்க. "எங்க அண்ணன் யார வச்சிருந்தான் என்ன?" அப்படின்னு நம்மள கேட்பாய்ங்க. உங்க அண்ணன் தனிப்பட்ட வாழ்க்கையில யார வேணாலும் வச்சுக்கட்டும். அது பிரச்சனை இல்ல. நீ அதையும் ஆதரிக்கக்கூடிய ஒரு தற்குறி தான் நீ. சரியா? பிரச்சனை உங்க அண்ணன் ஓட்டு போட்டு உட்கார வச்ச 1,50,00,000 மக்களுடைய வாழ்க்கை மட்டும் அவர் கையில இல்ல. அவருக்கு ஓட்டு போடாத 3,50,00,000 மக்களுடைய வாழ்க்கையும் அவருடைய கையில தான் இருக்கு. அப்போ ஒரு அரசியல் நிபுணர கொண்டு வந்து நீங்க உட்கார வச்சிருக்கணும். ஒரு நல்ல படித்த ஒரு ரிட்டயர்ட் ஆபிசர்ஸ நீங்க கொண்டு வந்து உங்களுடைய அரசு ஆலோசகரா நீங்க வச்சிருக்கலாம். ஸ்டாலின் அவர்கள் கூட அவருடைய ஆட்சியில ரகுராம் ராஜன் சொல்லி ஒரு ரிசர்வ் பேங்க் கவர்னர் அவர கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. ஒரு பினான்சியல் நிபுணர் அவரு. அவர கொண்டு வந்து உட்கார வச்சு அவர்ட்ட ஆலோசனை கேட்டு சில விஷயங்கள் முன்னெடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு தற்குறித்தனமா அந்த ரத்தத் பண்டிட்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜோசியக்காரன வந்து உங்க அண்ணன் உட்கார வச்சிருக்காரு. இது தப்பு. புரியுதா? அவனுக்கு எந்த ஒரு அடிப்படை தகுதியுமே அந்த ஆளுக்கு கிடையாது. யார் அவன்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சின்னம்மா கிட்ட போயிட்டு கைய கட்டிக்கிட்டு நான் ஜோசியம் பார்க்குறேன் அதுன்னு சுத்திக்கிட்டு இருந்தான். அப்புறம் அவங்க விரட்டி விட்டதுக்கப்புறம் இடையில போய் உட்காந்துக்கிட்டு, கமல் தான் அடுத்த எம்ஜிஆர்ன்னு சொல்லி யூடியூப்ல ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருந்தான். திடீர்னு அஜித் தான் இங்க அடுத்த சிஎம்ன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இந்த தற்குறிகள்லாம் இவன கூட்டிட்டு கொண்டு போய் விஜய் கிட்ட சேர்த்துட்டானுங்க. விஜய்க்கு இவன் தான் நல்ல நேரம், போற நேரம், கெட்ட நேரம், எப்ப சாப்புட்ணும், எப்ப கை கழுவணும், எப்ப மோளணும், பேளணுங்கிற எல்லா டேட்டையும், டைமையும் இவன் தான் குறிச்சு குடுக்குறாங்கிறதுக்காக, இன்னைக்கு உங்க அண்ணன் ஜெயிச்சுட்டாருங்கறதுக்காக, இன்னைக்கு அவன கொண்டு வந்து நீங்க அரசு ஆலோசகர்ன்ற ஒரு போஸ்டிங் குடுத்து உட்கார வைக்கிறீங்கன்னா, இது சுயநலம். இது தற்குறித்தனம். இது கொஞ்சம் கூட பகுத்தறிவு இல்லாத ஒரு செயல்பாடுங்கிறத, தயவு செஞ்சு தற்குறிகள் நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்க அண்ணன் தப்பு செஞ்சா கேள்வி கேட்கணும் தானே! உங்க அண்ணன் தப்பு செய்றாரு நம்ம கேள்வி கேட்கிறோம். இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு முடிவு. இதனுடைய விளைவு எப்படி இருக்குன்னா, பாஜக கூட மறைமுக கூட்டணி அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல தான் இது போய் நிக்கும். உங்க அண்ணன் பாஜகவோட கையில தான் போய் சிக்க போறாரு. இது தப்பு, இது தப்பு. விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் யார் யாரெல்லாம் உங்க அண்ணன் ஆட்சியில உட்கார்றதுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்களோ, இன்னைக்கு அவங்க எல்லாரும் எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கோங்கடா தற்குறிகளா!